பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க நித்யஸ்ரீ, ஆண்ட்ரியா, அனுஷ்கா அண்ட் புவனிகா. அழுதுட்டு வர இல்ல யார் மாதிரியாக்குற? அது எங்க அம்மா இனிமே என்ன ஸ்கூலுக்கு போக வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஏன்? பொம்பளை பிள்ளை படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லையா? அழகியும் அவங்க கூட வேலைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஐ, அப்ப எனக்கு ஜாலி தானே. இஷ்டம் போல இருந்திருக்கலாம், நினச்சபடி விளையாடலாம், ஹோம்ஒர்க்கு எக்ஸாம்னு தொல்லையே இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். இல்லை சோஃபி, எனக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கு. நான் நிறைய படிக்கணும். லூசாப்பா நீ? என்னைய மட்டும் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருப்பேன்னு தெரியுமா? ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்களே. எப்ப பார்த்தாலும் படி படின்னு உயரம் வாங்குறாங்க. சோஃபி, செல்வி, எங்க உங்க அம்மாவை காணோம்? பின்னாடி வந்துட்டு இருக்காங்கம்மா. சரி சரி. சோஃபி, நீ என்ன அவ கூட பேசிட்டு இருக்க? எக்ஸாம்ஸ் வேற வந்துருச்சு, ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வழிய பாரு. அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? செல்விய அவங்க அம்மா ஸ்கூலை வச்சு நிறுத்திட்டாங்களாம்மா. மக்குக்கு படிப்பேர் இருக்காது, அதான் நிறுத்திருப்பா. அவ கூட சேர்ந்து நீயும் கூத்தடிக்காம போய் படி. போமா, எப்ப பார்த்தாலும் என்னைய மட்டும் படி படின்னு உயரம் வாங்குற. நானும் நாளைந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். செல்வி, இவ்வளோ நேரமா இதான் என் வீட்டை பேசிட்டு இருந்தியா? நீ படிக்க வராத முட்டாளா இருக்கன்னு இவளையும் சேர்த்து கெடுக்க பாக்குறியா? இரு, உங்க அம்மா வரட்டும், அவளை வச்சுக்கிறேன். இல்லைங்கம்மா, சோஃபியா நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் சொல்லலை. சொல்லு சோஃபி. அம்மா அம்மா கிட்ட சொல்லாதீங்கம்மா, சொன்னா அவங்க அடிப்பாங்க. என்னம்மா என்னாச்சு? பானு, உன் பொண்ணு அவளுக்கு படிப்பு ஏறலங்கிறதுக்காக எவ்வளையும் சேர்த்து கெடுக்க பாக்குறா. ஸ்கூலுக்கு போவாட்டி ஜாலியா இருக்கலான்னு இவளுக்கு ஆசை காட்டிட்டு இருக்கா. இல்லம்மா, செல்விக்கு படிக்கணும்னு தான் ஆசை. நான் தான் இருக்கிற கஷ்டத்துக்கு அவளை ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டேன். இவ்வளோ 4 இடத்துல வேலை பார்த்தான்னா காசு சேர்த்தி சிரமம் இல்லாமல் அவளை கரை சேர்த்தலாம்ல. படிச்சு என்னத்த பண்ண போறா? அது சரி, இதுக்கெல்லாம் படிப்பேறாது. நீ சொன்ன மாதிரி வீட்டு வேலைக்கே அனுப்பு. அப்பயாவது 5ஓ 10ஓ அதிகமா வச்சா கிடைக்கும். அதாம்மா, இனிமே செல்வியை நான் சாயங்காலம் இங்கே அனுப்பிச்சிட்றேம்மா. அவள் வீடு கழுவுறது, வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறதெல்லாம் பண்ணிடுவாம்மா. நான் ராத்திரி வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுறேம்மா. சரி சரி, ஏதோ பண்ணு. இங்க பாரு செல்வி, வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சோஃபி கூட கதை பேசி அவ படிப்பை கெடுத்துட கூட சொல்லிட்டேன். இன்னைக்கு சப்பாத்தியும் கடல் குழம்பு வச்சிரு. சரிங்கம்மா. செல்வி, செல்வி, என்ன செல்வி கூப்பிட்டு இருக்கிற? கண்ணுக்காம போயிட்டுக்கிற? ஐயோ செல்வி, இன்னும் எங்க அம்மா வரல. எங்க அம்மா வரக்கு இன்னும் 2 hours ஆகும். அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ வேற, நான் எங்க கவனிச்சேன்? கண்ணு தடிந்தே தூங்கிட்டேன். சரி சோஃபி, நான் கேட்பேன், அதை நீ எனக்கு தருவியா? ஏன் செல்வி, நேற்று எங்கள் டேடி வாங்கி தந்த பார்பி டாலை பார்த்துட்டியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஆனால் உனக்கு தர முடியாது. பார்பி டாலா? அப்படின்னாவா? அது என்னன்னே உனக்கு தெரியாதா? சரி,
வேற என்ன வேணும்? எனக்கு பழைய புக்ஸ் தரியா? பழைய புக்ஸ்னா இந்த கிளாஸ் புக்? 5ஆம் கிளாஸ். அவ்வளோதானே? அதுக்கே இப்படி பம்புற. அது சும்மா வெட்டியா கபல தான் கிடக்கும். நீயே போய் எடுத்துக்கோ. ஆமாம், நீ தான் 4th ஸ்டாண்டர்டே முடிக்கலையே, அப்புறம் எப்படி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் புக் புரியும்? அது நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது படித்து பார்த்து புரிஞ்சுப்பேன். சரி, நான் இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். செல்வி, என்னது கையில? பழைய புக்குமா. சோஃபி கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்தேன். எதுக்கு? எடைக்கு போடுறதுக்கா? இல்லம்மா, செல்வி படிக்கிறதுக்கு தான் கேட்டா. படிக்கிறதுக்கா? எடைக்கு போடுறதுக்கு ஏமாத்தி புக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு படிக்கிறதுக்கு போய் சொல்றியா? போய் சொல்றியா? போய் சொல்றியா? போய் சொல்றியா? இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க பொருள் மேல கை வச்ச கொன்னுடுவேன். இந்த மேத்ஸ் எவன் தான் கண்டுபிடிச்சானோ பார்த்தாவே தலையெல்லாம் சுத்துது. சோஃபி, வந்துட்டியா? என்ன சோஃபி, தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்க? இன்னைக்கு மேத்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ். என்னென்னமோ நடத்துறாங்கம்மா, ஆனா ஒன்னும் புரியலம்மா. புரியலையா? முன்ன இவ்ளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறது புரியலன்னு சொல்றதுக்கு தானா? எங்க என்ன சம் புரியல காட்டு. இந்தா ட்ரை பண்ணு. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேத்ஸ் போட சொல்லிட்டு போனாங்க, ஆனா ஒன்றும் புரியல. அப்படியா? செல்வி, நீ எத்தனை தடவை கேட்டாலும் கேட்க மாட்டியா? வேலைய பக்கமா அவ கூட என்ன பேசிருக்க? இல்லம்மா, சோஃபினா கணக்கு புரியலன்னு சொன்னா, அதான் பார்த்தேன். ஆமா, இவ பெரிய கணித மேதை ராமானுஜத்தோட பொண்ணு. எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுவா. வேலை கணக்கு தெரியலன்னு சொன்னா, அதான் என்னால முடியலன்னு பார்த்தேன். ஏண்டி 1000 கொட்டி இவ்வளோ எவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல 4ஆம் கிளாஸ் கூட முடிக்காத நீ கான்வென்ட்ல 6ஆம் கிளாஸ் படிக்கிற இவளுக்கு கிளாஸ் எடுக்க போறியா? எல்லாம் இவ கொடுத்த கேட்டோம். என்ன ஏன் கையை
பிடிக்கிறியா? ஏன் கை பிடிக்கிறியா? ஏன் கை பிடிக்கிறியா? நீ இந்த வீட்டுல வரவே வேண்டாம். ஏய், நீ இங்க வாடி. போ. எப்படி இந்த சம போட்ட? நீ வரதுக்கு முன்னாடி சோஃபி புக்கில் மாடல் கணக்கு பார்த்தேன், அதை வச்சு தான் இதை போட்டேன். ஒரு தடவை பார்த்தோன்னே இந்த சம போட்டுட்டியா? ஆமாம்மா. மக்குக்கு படிப்பேர் இருக்காது, அதான் நிறுத்திருப்பா. அவ கூட சேர்ந்து நீயும் கூத்தடிக்காம போய் படி. எடைக்கு போடுறதுக்கு ஏமாத்தி புக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு படிக்கிறதுக்கு போய் சொல்றியா? போய் சொல்றியா? இதுக்கெல்லாம் படிப்பேராது. நீ சொன்ன மாதிரி வீட்டு வேலைக்கே அனுப்பு. அப்பயாவது 5 or 10 அதிகமா வச்சா கிடைக்கும். செல்வி, இங்க வா. இங்க வாமா. நீ இவ்வளோ நல்லா படிப்பியா? நிஜமா நீ இவ்வளோ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. பிள்ளைங்களுக்குள்ள நான் ஒரு பாகுபாடு பார்த்துருக்க கூட. குழந்தைங்கள்ல படிக்கிற குழந்தை, படிக்காத குழந்தை எதுவும் இல்லைன்னு இந்த மரமண்டைக்கு இப்போதாம்மா புரிஞ்சது. மறுபடியும் நீ ஸ்கூலுக்கு போறியா? போறேம்மா. ஆனா அம்மா விட மாட்டாங்களே, வேலைக்கு போக சொல்லுவாங்களே. விடுவாங்கம்மா, நான் சொன்னா உங்க அம்மா விடுவாங்கம்மா. நீயும் சோஃபி படிக்கிற ஸ்கூல்லையே சேர்த்து நான் உன்னை படிக்க வைக்கிறேம்மா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாக வரணும். அப்படியே இந்த மண்டுக்கும் கொஞ்சம் மேக்ஸ் சொல்லி கொடுமா. சரிங்கம்மா. ஐ ஜாலி. செல்வியும் என் ஸ்கூலுக்கே வர போறா.